கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு ஃபைலில் இருந்து அதோடைய ஆடியோ மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆடியோ எக்ஸ்ட்ராக்டர் நம்ம செய்ய போகிறோம் பைத்தான் யூஸ் பண்ணி. இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக பைத்தான் டுட்டோரியல்ஸ் போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ நான் பைத்தானில் வந்துட்டு ஒரு py ஃபைல், அதாவது பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நம்ம கோட்ஸ் எழுதிக்கலாம். முதல்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் tkinter டாட் ஓகே ஃப்ரம் tkinter import ஸ்டார். ஓகேவா, tkinter மாடலேருந்து அதில் ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணிக்குவோம். அடுத்தது import tkinter டாட் ttk அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை வந்துட்டு ஆஸ் போட்டுக்கிறேன், ஆஸ் ttk. அதில் உள்ள விட்ஜெட்லாம் நம்ம ttk டாட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது. ஓகேவா, அடுத்தது நமக்கு ஃபைல் டயலாக் வேணும். ஸோ அதை இம்போர்ட் பண்ணிக்குவோம். ஃப்ரம் tkinter import ஃபைல் டயலாக். ஓகேவா, அடுத்தது மெசேஜ் பாக்ஸ் வேணும், அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் tkinter import மெசேஜ் பாக்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஓஎஸ் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஓஎஸ். ஓகேவா, இதை இப்போ இம்போர்ட் பண்ண போகிறது தான் கடைசி மாடியூல், மெயின் மாடியூல் மூவிபை. ஸோ இந்த மாடியூல் இல்லை அப்படின்னா டெர்மினலில் பிப் இன்ஸ்டால் மூவிபை அப்படின்னு போடுங்க, உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா, ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் மூவிபை டாட் எடிட்டர். எனக்கு மூவிபை ஃபுல்லாக தேவையில்லை, மூவிபையில் இருக்க எடிட்டர் மட்டும் போதும். ஓகேவா, இப்போ நம்ம ரூட் அந்த பேசிக்ஸ்லாம் போட்டுடலாம். ரூட் இஸ் ஈக்குவல் டு tk ரூட் டாட் ஜாமெண்ட்ரி எவ்வளோ கொடுக்கலான்னா ஒரு 672 இன்ட்டு 460 நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம பின்னாடி பேக்ரவுண்டில் இமேஜ் வைக்க போகிறோம். ஓகேவா, பிஜி அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் ஃபோட்டோ இமேஜ் வச்சுக்கலாம். ஃபைல் இஸ் ஈக்குவல் டு டாட் ஸ்லாஷ் நம்ம கரண்ட் டைரக்டரியில் இமேஜ்னு ஒரு இமேஜஸ் அப்படின்னு ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணி நான் அதுக்குள்ளே தான் நம்ம பேக்ரவுண்டுக்கு வைக்கிற இமேஜ் வச்சுருக்கேன். bg2. ஓகே, பிஜி அப்படின்னு இருக்கிறதுல நம்ம வந்துட்டு அந்த ஃபைலை வச்சுட்டு டிஃபைன் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு ஒரு லேபிள் வச்சிடலாம். பிஜி அண்டர்ஸ்கோர் எல்பிஎல் இஸ் ஈக்குவல் டு இந்த லேபிளில் தான் இப்போ நம்ம அந்த இமேஜ் வைக்க போகிறோம். இமேஜ் இஸ் ஈக்குவல் டு பிஜி வேணால் நான் மேலே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இதை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். x is equal to 0, y is equals to 0. ஓகே, இமேஜ் வச்சாச்சு. அடுத்து நம்ம வந்துட்டு ஒரு மெனு க்ரியேட் பண்ணிடலாம் டக்குன்னு. அதில் வந்துட்டு ஒரு பட்டன் வச்சுட்டு நம்ம மற்ற வேலையில் பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு மெனு அப்படின்னு ஒரு வேலை செட் பண்ணி அதில் மெனு வச்சுக்கிறேன். மெனு ரூட்குள்ளே இருக்கணும். ஓகேவா, ரூட் டாட் கான்ஃபிக் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறது தான் நம்ம மெயின் விண்டோவுக்கான மெனு அப்படின்னு நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதனால் கான்ஃபிக் மெனு இஸ் ஈக்குவல் டு நான் இங்கே மெனு அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் மெனு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன வேரியபிள் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேரியபிள் கொடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம ஒரு கமாண்ட் ஆட் பண்ணிக்கலாம். மெனு டாட் ஆட் கமாண்ட். ஓகே, அந்த பட்டனுக்கு மேலே நான் வந்து எழுதுகிறேன். நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல்ட்டுன்னா முன்னெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல மெனுவுக்கு நம்ம லேபிள் அப்படின்னு போடணும். லேபிள் இஸ் ஈக்குவல் டு அது மேலே இங்கே என்ன எழுதுறீங்களோ அதான் அந்த பட்டனு மேலே எழுதியிருக்கோம். ஓகேவா, நான் இங்கே சூஸ் ஃபைல் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இதுக்கு கமாண்ட் கொடுக்கணும். இதுதான் நம்ம ஃபைலை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்க போகுது. ஸோ அது வந்துட்டு ஆடர்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா, ஆடர். இதை காப்பி பண்ணிக்கிறேன்.
ஒரு டெஃபினிஷன் கிரியேட் பண்ணி பாஸ் போட்டுக்கிறேன். ஓகே ஓகே பாஸ். ஏன் இங்கே பாஸ் போகிறோம் அப்படின்னா இது ஒன்றும் செய்யாது ஆக்சுவலாக. இந்த ஃபங்க்ஷன் இங்கே இருக்குப்பா அப்படின்னு அட்டண்டன்ஸ் போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா. அடுத்து நம்ம வந்துட்டு லிஸ்ட் பாக்ஸ் ஒன்று வைக்க போகிறோம். ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற ஃபைலோடைய நேம் மட்டும் எடுத்து அந்த லிஸ்ட் பாக்ஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த லிஸ்ட் பாக்ஸை வந்துட்டு இப்போ க்ரியேட் பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு சீனர் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏதோ அதில் வந்துட்டு லிஸ்ட் பாக்ஸ் வச்சுக்கலாம், அதை ரூட்குள்ளே வச்சுக்கலாம். லிஸ்ட் பாக்ஸோடைய வித்து செட் பண்ணிக்கலாம். வித் இஸ் ஈக்குவல் டு ஒரு 40 போட்டுக்கலாம். ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ரொம்ப கம்மி. ஓகேவா. லிஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே என்ட்ரு பண்ணுறது டிஃபால்ட் ஃபாண்ட்டு வந்துட்டு நல்லா இருக்காது. ஸோ அந்த ஃபாண்ட்டையும் கூட நம்ம மாற்றிக்கலாம். ஃபாண்ட் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஃபாண்ட் எடுத்து வச்சுருக்கேன், டஹோமா அப்படின்ட்டு. அடுத்து அதோட சைஸு வந்துட்டு நான் கொடுக்குறேன் 10. அடுத்து அதோடைய அந்த போல்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஏன்னா அது போல்ட்டாக இருக்கணும். ஓகேவா. இதை வந்துட்டு பேக் பண்ணிடலாம். ஓகே பேக். இதை வந்துட்டு நான் நல்லா கீழே இறக்கி பேக் பண்ணணும், அதனால் நான் பேட் ஒய் கொடுக்குறேன். அதாவது ஒய் ஆக்சிஸில் இறக்கி நமக்கு பேக் பண்ணணும். ஓகே இஸ் ஈக்குவல் டு 180 கரெக்டாக இருக்கும். ஓகே லிஸ்ட் பாக்ஸ் வச்சாச்சு. நம்ம லிஸ்ட் பாக்ஸ் கீழே ஒரு பட்டன் வச்சிடலாம். இந்த பட்டனை கன்வெர்ட் அப்படின்னு ஒரு பட்டன் வச்சுருவோம். அந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு கன்வெர்ட் ஆகிற அந்த ப்ராசஸ் நடக்கணும். ஓகேவா. ஸோ அதனால் நம்ம ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம நார்மல் பட்டன் வைக்க போகிறதில்ல. ஸோ அதனால் இது கொஞ்சம் மாடர்னான பட்டன் வைக்கணும்ல. ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் tkinter.ttk அப்படின்னு போடுப்போம். ஓகேவா. பட்டன் வச்சிடலாம். அது வந்துட்டு கன்வெர்ட்டர், ஏன்னா அது கன்வெர்ட் பட்டன் தானே, சும்மா ஏதோ வேரியபிள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே இந்த இடத்துல சாதா பட்டன் போடாமல் ttk.button, இந்த பட்டனை நான் ரூட்குள்ளே வச்சுக்கிறேன். ஓகே இதுக்கு வித்து மட்டும் செட் பண்ணிக்கலாம். வித் இஸ் ஈக்குவல் டு 10. ஓகேவா. லிஸ்ட் நான் வந்துட்டு வித்து வந்துட்டு நான் வந்து 10 வைக்கிறேன். இந்த பட்டனுக்கு கமாண்ட் செட் பண்ணுறேன், கன்வெர்ட். ஓகேவா, ஏன்னா அது கன்வெர்ட் தான் பண்ண போகுது. ஓகே காப்பி. இது வந்துட்டு கன்வெர்ட்டர் நம்ம வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஆக்சிஸில் 290, ஒய் ஆக்சிஸில் 240 நான் வச்சுக்கிறேன். கடைசியாக ரூட் டாட் மெயின் லூப் போட்டுக்கோங்க. ஓகே கன்வெர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் நம்ம ஒரு கமாண்ட் கொடுத்துருக்கோம், அதுக்கு டெஃபினேஷன் எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கு ஜஸ்ட் நான் பாஸ் மட்டும் போட்டு வந்துடுறேன். ஓகே இந்த இடத்துல டெஃபினேஷன் ஜஸ்ட் பாஸ் மட்டும் இப்போதைக்கு போட்டுக்கலாம். ஓகேவா. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே நம்ம பேக்ரவுண்டில் வச்ச இமேஜ் வந்திருக்கு. ஓகே ஓகே இப்போ பேக்ரவுண்டில் வச்சுருக்க இமேஜ் வந்துட்டு வந்திருக்கு. சூஸ் ஃபைல் அப்படின்னு வந்திருக்கு. இந்த மேலே ஒரு பட்டன் வச்சோம்ல, ஸோ அது நம்ம லிஸ்ட் பாக்ஸ் வந்திருக்கு. ஓகே பட்டன் வந்திருக்கு, ஆனால் நம்ம டெக்ஸ்ட் சீக்வல்ட்டுன்னு போட்டு எதுவுமே எழுதலை. ஸோ அதனால் பிளாங்காக இருக்குது, நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா. டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கன்வெர்ட் அப்படின்னு நான் பட்டன் மேலே எழுதிக்கிறேன். ஓகேவா. இப்போது நம்ம மேலே சூஸ் பட்டன்னு பார்த்தோம்ல, சூஸ் ஃபைல் அப்படின்னு, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு எழுதிடலாம். நான் வந்துட்டு ஒரு குளோபல் வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன், வீடியோ அப்படின்னு. ஓகே இந்த வீடியோ என்னென்னா நம்மளுடைய ஃபைல் டயலாக். ஓகேவா. வீடியோ இஸ் ஈக்குவல் டு ஃபைல் டயலாக் டாட் ஆஸ்க் ஓப்பன் ஃபைல் நேம். ஏன்னா நம்ம அந்த ஃபைலை ஓப்பன் தான் பண்ண போகிறோம்.
ஓகேவா. டைட்டில் இஸ் ஈக்குவல்ஸ் டு அதுக்கு வந்துட்டு டைட்டில் வச்சுக்கலாம். என்னென்னா செலக்ட் யோர் வீடியோ அப்படின்னு வச்சிடலாமா. ஓகே, அதுக்கு வந்துட்டு ஃபைல் டைப்ஸ் ஆட் பண்ணணும். ஃபைல் டைப்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஓகே, ஃபைல் டைப்ஸ் என்னென்ன ஃபைல் டைப்ஸ்லாம் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி செட் பண்ணலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறதுனால ஒரு சாதா டுட்டோரியல், ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறதுனால MP4 to MP3 மட்டும் சொல்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் வேணால் மற்ற எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். MP4 அந்த மாதிரி வீடியோ ஃபார்மேட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு சும்மா MP4ன்னு மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு அதோடைய சும்மா நேமு, அடுத்தது நம்ம அதோடைய எக்ஸ்டென்ஷன் கொடுத்துடலாம் MP4. ஸோ இது மட்டும் தான் நான் இப்போதைக்கு வைக்க போகிறேன். கமா போட்டிங்கன்னா இந்த ஓகேவா. ஓகே, வீடியோ வேரியபிளில் நம்ம வந்துட்டு ஃபைல் டைலாக் வச்சாச்சு. இப்போ இந்த வீடியோ அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதில் என்ன அவுட்புட் வரும்னா அந்த டைரக்டரி வித் அந்த ஃபைல் நேமோட வரும் இல்லையா. ஸோ நமக்கு வந்துட்டு லிஸ்ட் பாக்ஸில் ஆட் பண்ணும்போது அந்த டைரக்டரியோட சேர்ந்துச்சுன்னா ரொம்ப லென்த் ஆகும். ஸோ அது நல்லாவும் இருக்காது. அதனால நம்ம அதோடைய ஃபைல் நேமை மட்டும் எடுக்க போகிறோம். ஓகேவா. அதுக்காக OS ஓகே நம்ம ஒரு வேரியபிளாக க்ரியேட் பண்ணிக்குவோம். நான் சும்மா சி அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்துட்டு OS டாட் path டாட் பேஸ் நேம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம மேலே OS மாடியூல் இம்போர்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வீடியோன்னு கொடுங்க, ஏன்னா அதோடைய ஃபைல் நேம் தான் நம்ம எடுக்க போகிறோம். இதை வந்துட்டு நம்ம ஃபைல் நேம் எடுத்தாச்சு. அடுத்து இதை லிஸ்ட் பாக்ஸில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ சீனர் டாட் இன்சர்ட் எண்டு கொடுத்துக்கோங்க. எண்டு கொடுத்தாச்சு. ஸோ எதை இப்போ பண்ணணும், அந்த சி ஓகேவா, சி நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ அதை ரன் பண்ணுவோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாகும். ஓகேவா, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, சூஸ் ஃபைல் நம்ம கொடுப்போம். ஒரு ஃபைல் டைலாக் ஓப்பன் ஆகுது. என்னென்னா செலக்ட் யுவர் வீடியோ. ஓகேவா, நம்ம வீடியோவை செலக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் நான் ஏதோ ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணுறேன், அவுட் டூ அப்படின்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவுட் டூ அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த ஸ்பேஸ் இப்போ வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்னு தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஓகேவா, ஜஸ்ட்டு எஸ்ட்ரிங் போட்டு நம்ம பண்ண வேண்டியதுதான். அதை பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட்டு சும்மா பேஸ் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்துட்டு ஒரு எஸ்ட்ரிங் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் வரணும் இல்லையா, ஸோ அதனால் /0 போட்டுக்கோங்க. 2 0 நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஒரு 0 போட்டுக்கிறேன். /0ன்னா ஒரு ஸ்பேஸ், எம்டி, நல் கேரக்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, நல் கேரக்டருக்கு அப்புறம் நம்மளுடைய அந்த பேஸ் நேம் வரணும். ஸோ அதனால் நான் இந்த சி கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல சி நம்ம கொடுத்துருந்தோம், அதுக்கு பதிலாக பேஸ் நேம் கொடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கும். ரன் பண்ணலாம். சூஸ் ஃபைல். ஜஸ்ட் நான் ஒரு வீடியோவை வந்துட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டில் நமக்கு ஒரு ஸ்பேஸ் தள்ளி கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, இது வந்துட்டு நமக்கு போதும். ஓகேவா, இப்போ நான் செலக்ட் பண்ணேன், அதனால் இங்கே ஒரு அண்டர்லைன் அப்புறம் அந்த ப்ளூ வந்திருக்கு. ஸோ இந்த கலர் நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம். இந்த கலர் இப்போதைக்கு நான் மாற்ற போகிறதில்ல. இந்த கலர் எப்படி மாற்றணும் உங்களுக்கு தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லிஸ்ட் பாக்ஸ்க்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், போய் பார்த்து வந்துடுங்க. ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம அதை வந்துட்டு இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த கன்வெர்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்துட்டு அந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதை நம்ம டக்குன்னு செஞ்சுருவோம், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிட்டு இருக்கு.
ஓகே, நம்ம வீடியோ அப்படின்னு ஒரு இது செஞ்சோம் இல்லையா, ஜஸ்ட் நான் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், கன்வெர்ட் வீடியோ அப்படின்னு. இப்போ தான் நம்ம மெயின் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, மூவி பை டாட் எடிட்டர் டாட் வீடியோ ஃபைல் கிளிப் போட்டு எந்த வீடியோ ஃபைல் கிளிப் அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே வச்சுருக்கோம், அந்த வீடியோ வேரியபிள்குள்ளே வீடியோ. ஓகேவா, வீடியோ கொடுத்தாச்சா. அடுத்தது நம்ம வீடியோலேருந்து ஆடியோ எடுக்கணும். ஸோ அதை நம்ம பண்ணிடலாம். ஆடியோ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், கன்வெர்ட் வீடியோ இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய ஆடியோ எடுக்கிறேன், டாட் ஆடியோ. ஓகே, ஆடியோ எடுத்தாச்சு. இது நம்ம எந்த இடத்துல சேவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபைல் டைலாக் வேணும். ஸோ அதை நம்ம செஞ்சிடலாம் டக்குன்னு. சேவிங் டைப்ஸ் அதெல்லாம் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு எந்தெந்த டைப்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே டப்பில் எழுதணும். ஓகே, MP3. ஓகே, அதோட எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன், star.mp3. ஓகே, சும்மா ஜஸ்ட் சேவர் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு நான் அதில் ஃபைல் டைலாக் வச்சுட்டு ஃபைல் டைலாக் டாட் ஆஸ்க் சேவஸ் ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு டைட்டில் என்ன இருக்கிறேன்னா செலக்ட் யுவர் டெஸ்டினேஷன் டு சேவ். ஓகேவா, எந்த இடத்துல சேவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சும்மா. ஓகேவா, ஸோ கம்மா போட்டுக்கிறேன். அடுத்தது ஃபைல் டைப்ஸ்லாம் நம்ம சொல்லணும். ஸோ மேலேயே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், ஜஸ்ட் அந்த வேரியபிளை மென்ஷன் பண்ணால் போதும், சேவிங் டைப்ஸ். அடுத்து நான் டிஃபால்ட்டாக என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ டிஃபால்ட் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க, டிஃபால்ட் எக்ஸ்டென்ஷன். ஓகே, இதுக்கும் நம்ம சேவிங் டைப்ஸ் தான். ஓகே, இப்போது நம்ம அதில் இருக்கிற ஆடியோ மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம ஒரு ஃபைலில் அதை க்ரியேட் பண்ணிட்டு அதை ரைட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபைல் டைரக்டில் இந்த ஃபைலை வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதில் வந்துட்டு நம்ம ரைட் பண்ணிடலாம். ஸோ ஆடியோ டாட் ரைட் ஆடியோ ஃபைல், எந்த ஃபைலில் வந்துட்டு ரைட் பண்ணோம், இந்த சேவரில். ஓகேவா, அடுத்து நமக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸில் சேவ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லணும். ஓகேவா, அதனால் நான் மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ இன்ஃபோ ஃபஸ்ட்டு நம்ம டைட்டில் கொடுக்கணும், கம்ப்ளீட்டட் கொடுத்துக்கிறேன். ஓகே, கம்ப்ளீட்டட். ஓகே, அடுத்தது இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா மெசேஜ் என்ன சொல்லணும், யோர் ஆடியோ சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு ஆன். ஓகே, இந்த இடத்துல ஒரு நியூ லைன் கேரக்டர் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல என்ன வரணும்னா நம்ம கன்வெர்ட் சேவர் எங்கே செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதுதான் வரணும். ஓகேவா, ஸோ அதை எஃப்ஸ்ட்ரிங் எழுதுவோம், அப்போ கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல 2 கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கிறேன், அதுக்குள்ளே நான் சேவர்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபைன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, புரியலனாலும் திரும்ப இந்த வீடியோ பாருங்கள், ஏன்னா வீடியோ இப்போவே ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. ஓகேவா, ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஓகே, நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம இங்கே ஒரு லிஸ்ட் பாக்ஸும் இருக்குது. ஸோ சூஸ் ஃபைல் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு எந்த வீடியோ அப்படின்னு சூஸ் பண்ண சொல்லுது. நான் ஜஸ்ட்டு ஆடியோ 2 அப்படின்னு சும்மா ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இங்கே கன்வெர்ட்னு கொடுக்குறேன். நமக்கு ஒரு ஃபைல் டைலாக் ஓப்பன் ஆகுது. ஓகே, இது நான் ஜஸ்ட்டு டெஸ்க்டாப்குள்ளே பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் சும்மா வேட்டோ அலர்ட். ஓகேவா, ஓகே, சேவ் கொடுக்குறேன். ஸோ இப்போ ரைட் ஆகிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஓகே, ரைட் ஆகி முடிஞ்சிருச்சு. யோர் ஆடியோ சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்ட் ஆன். ஸோ டெஸ்க்டாப்பில் இந்த ஃபைல் நேமில் நமக்கு சேவ் ஆயிடுச்சு. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ அது வந்துட்டு செக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ டக்குன்னு பண்ணணும், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சு ப்ரோஸ். ஸோ அதனால தான். ஓகே, இது நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக எக்ஸைட் அதோட ஆடியோ மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. சூப்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா,
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் உள்ள பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. Until then, it's Baba from Vedula team. Take care. Bye-bye.